இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா பண்ண படம் ஓடிடி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி டொவினோ தாமஸ் அவரும் நினைச்சிருக்கிறாரு. அவரே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் இருக்க. தேட்டரிக்கலா ரிலீஸ் பண்ண ஒத்துக்கல, நல்ல படம் அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன் டைரக்டர் சொல்ல, டைரக்ட் ஓடிடி அப்படின்னு தான் சொல்லி படம் எடுத்தோம், எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் அப்படின்லாம் சொல்லி ப்ரூஃபோட டொவினோ தாமஸ் ஒரு லைவ் வீடியோ போட்டு சொல்ல, அடுத்த நாளே வந்து படத்தை ஓடிடியா ரிலீஸ் பண்ணிட்டாருப்பா. ஓடிடினா விமியோ ஆப்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு டைரக்டர். ப்ரிவியூ காப்பி, அதுவும் வந்து ஒரிஜினல் காப்பி கூட இல்லை, ப்ரிவியூ காப்பி ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்படி ரிலீஸ் ஆன படம் தான் வழக்கு. படம் ஆரம்பிச்சு ஒரு 30 மினிட்ஸ் வரையும் சிங்கிள் ஷாட்லயே போயிட்டு இருக்குது. ஹீரோ அவனோட ஒய்ஃபோட ப்ராப்ளம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. கோர்ட்டில் ஆஜராக வேண்டிய நாளில் கோர்ட்டுக்கு போகல. அவர் ஒரு லாயர் அப்படின்னா கூட இருக்கிற ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்ல டிரைவ் ஒன்று வந்திருக்கான். அந்த இடத்துல தான் வந்து ஏதோ ஒரு லேடி வந்து மீட் பண்ணுறான். ஒரு லேடி வந்து வராங்க, கஸ்தூரி அவங்க தான் அந்த லேடி. அவங்க வந்து மயக்கம் போட்டு விழ அவங்களோட அவங்க பொண்ணு இருக்கிறாங்க. மயக்கம் போட்டு விழ ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம் புரிஞ்சுக்க, அவங்களோட ப்ராப்ளமும் இவங்களோட ப்ராப்ளமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸ்டோரியும் வந்து ரெண்டு பேரோட கதையும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. யூஸ்வல் ஸ்டோரி கிடையாது, ஓடிடி வாஸ் தான் அப்படிங்கிறது புரியுது. தேட்டரிக்கலாக ரிலீஸ் பண்ணால் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்காது அப்படிங்கிறதா தெரியுது. அன்ஃபினிஷ்டு ஒர்க்காக தான் இந்த காப்பி ரிலீஸ் பண்ணியிருக்காரு டேரக்டர். ஸோ டெக்னிக்கலாக நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. 2 ஹவர்ஸ்க்குள்ளே தான் ரன் டைமு. ஓட்டி பார்த்தா கூட புரியும், அப்படிதான் இருக்குது. மொத்தமே 8 கேரக்டர் தான், மினிமல் கேரக்டர் வச்சு எடுத்துருக்கிறாங்க. ஸ்டோரிக்கு இதுதான் போதும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரிக்கு தேவைப்பட்டதை எடுத்து வச்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வர முடியல. டூ வாட்ச் வழக்கு. கமெண்ட் யுவர் ஒப்பீனியன்.